சீத்து 20 தானுங்கண்ணா? ஆமாம், அப்போ இருக்கிறதுல லிஸ்ட் எனக்கு முடியுது. ம். பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை வேணும். கருவேப்பிலை கண்ணா? ம். சரி, வேற வேற மாதிரி இருக்கு. இல்லை, அது இல்லைங்க. இது இப்போ முளைக்கிறது தான் கருவேப்பிலை கண்டு. அந்த மண்ணுக்கு எது நல்லா வருதுன்னு தெரியும். எல்லாமே வருங்க. அந்த வெரைட்டி அதிகமான நல்லது தான். உடம்புல இல்லைங்கண்ணா. அதில் பார்த்து காயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மரமே இலையே தெரியுங்க. அப்படிங்களா? அப்போ தனித்தனியாக வைக்க சொல்லிடுறேன். தனித்தனியாகவே கொடுத்துடலாங்க. அக்கா, கொய்யா வந்து அதை தனியா இதை தனியா அதுல வந்து 10 எடுத்துக்கங்க. முள்ளு சீத்தா சிவப்பு வெரைட்டில தான் அது. இல்ல, அதுல ஒட்டல் இல்லைங்க. பாஞ்சுங்கக்கா. பாஞ்சு அதில் 5 எடுத்து வச்சிருங்க. சிகப்புல ஆடை மாத்திடலாம். ஆனா வந்து இருக்கணும் அது. இல்ல, ஆமாங்க. மாடல் இது நம்ம வந்து வச்சுட்டு வாங்க. இங்க வாங்க. அப்படியே ஒரு செந்தூரம் ஒரு மல்லிகை எடுத்தீங்கன்னா சரி. அதோடைய சர்வையில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. நீளம் ஒன்று ஓவர் அவ்வளோதாங்க. இல்லை, அதை தெரிஞ்சுக்கணுமுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் எடுக்கிறீங்களா? நான் எடுக்கட்டுங்களா? ஏனுங்கண்ணா, அந்த கேப்லேயே கரெக்டாக அடிக்கிட்டு வந்துடுவோம். முள்ளு சீத்தா 5, ராம் சீதா 5, வாட்டர் ஆப்பிள் அதுக்குள்ளதான் இருக்குது. அந்த பொடிசு 2 எடுங்க. அக்கா அக்கா, அந்த இதை எடுத்துட்டு வாங்கக்கா. பொட்டி உள்ள வச்சு கரெக்ட் பண்ணி ஆடாம அசையாம இன்னைக்கு வச்சுட்டுருவோம். இப்படி திருப்பிட்டு வைங்க.
எதுங்கண்ணா இதா? இது ஒரு கலாக்காய், இது ஒரு கலாக்காய், 2 வெரைட்டிங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் ஈசா யோகா அவங்க உணவு கார்டு உருவாக்குறதுக்காக நம்மகிட்ட இருந்து நாட்டு பழமரக்கன்றுகள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து செம்மேட்டுக்கு பக்கத்தில் எத்தனை ஏக்கராங்கன்னா 35 ஏக்கரில் உருவாக்க போகிறாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே இருக்கிற மாதிரி உள்ள கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்து நாட்டு பழமரக்கன்று நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த இவங்கெல்லாம் நட்டதுக்கப்புறம் ஒரு நாள் போய் அந்த உணவு காட்டையும் வந்து வீடியோ எடுத்து போடுறோம். அப்போ அங்கே வந்து எல்லாமே அவங்க கொண்டு வர்ற மாதிரி பிளானுங்க. ஒரு ஃபுட் ஃபாரஸ்ட்னு எப்படியெல்லாம் டிசைன் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டிசைன் பண்ண போகிறாங்க. இப்போல்லாம் விசிட்டர்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க. ஏனுங்கண்ணா? இல்லை, இப்போவே ஒரு வருஷம் ஆகுது. இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் விசிட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு விடுவாங்க. அப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சரியான புரிதல் கிடைக்குமுங்க. அது பார்ப்போம். நம்மளும் போய் வீடியோ எடுத்து போடுவோம், அவங்களும் எடுத்து போடுவாங்க. உணவு காட்டினுடைய முக்கிய நிறுவனங்கள் எடுத்து பண்ணினாத்தான் எல்லாத்துக்கும் வந்து புரியும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் தெரிய வரும். அதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து உணவு காட்டினுடைய தேவை அதிகமாக இருக்குமுங்க. அது தொடர்ச்சியாக பண்ணுவோம். நீங்களும் கொண்டு போய் நடுங்க. அப்புறம் பழங்கள் தானே முக்கியமான உணவில் இருக்குது. அதனால் நன்றி, வணக்கம்.